பாகிஸ்தானின் கராச்சியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அடித்து நொறுக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்கள். अमेरिकी कौंसल खाने को आग लगा दिया है। अमेरिकी कौंसल खाने कराची को आग लगा दिया है। अल्हम्दुलिल्लाह। போராட்டக்காரர்களை போலீசார் தடுத்தும் மீறி சென்று தாக்குதலில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை மக்கள் அடித்து நொறுக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஈரானிய அரசு தலைவர் கமேனி படுகொலையை கண்டித்து அமெரிக்க தூதரகம் மீது பாகிஸ்தான் மக்கள் இந்த தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறார்கள். அமெரிக்க தூதரகத்தை அடித்து உடைத்ததோடு தீ வைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். மற்றும் அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதலில் ஈரானினுடைய உச்சபட்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். இந்த நிலையில் இந்த தாக்குதல் சம்பவத்தை கமேனி கொல்லப்பட்டதை கண்டித்து தற்பொழுது கராச்சியில் இருக்கக்கூடிய அமெரிக்க துணை தூதரகத்திற்கு வெளியே பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தின் பொழுது துணை தூதரகத்தினுடைய வாயிலை உடைத்துக் கொண்டு அவர்கள் உள்ளே நுழையக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. துணை தூதரகம் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது மிகப்பெரிய விவாத பொருளாகி இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய தூதரகம் மற்றொரு நாட்டில் இருக்கிறது என்றால் அந்த தூதரகத்திற்கு முழுமையான பாதுகாப்பு அளிக்க வேண்டியது என்பது அந்த நாட்டினுடைய பொறுப்பு. அதே போல தூதரக அதிகாரிகள் அவர்கள் மீது எந்த வித நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்பதுதான் சர்வதேச உடன்படிக்கையாக இருக்கிறது. இந்த நிலையில் கமேனி கொல்லப்பட்டதை எதிர்த்து அமெரிக்க தூதரகம் மீது பாகிஸ்தான் நாட்டினர் தாக்குதல் நடத்தியிருப்பது என்பது சர்வதேச அளவில் விவாத பொருளாகி இருக்கிறது. கைகளில் தடிகளுடன் சென்று அமெரிக்க துணை தூதரகத்தை தாக்கி இருக்கிறார்கள். தற்பொழுது அங்கு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியது என்பது சர்வதேச அளவில் விவாத பொருளாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்கா இன்னும் கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை. இது தொடர்பாக பாகிஸ்தானுக்கு சர்வதேச அளவில் அமெரிக்கா நிச்சயம் ஒரு அழுத்தத்தை தரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி மதி.